சூரிய நமஸ்காரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். முதல்ல உட்கார்ந்துக்குங்க. நான் செய்யறத வேடிக்கை மட்டும் பாருங்க, யாரும் இது செய்ய வேண்டாம். சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது உங்க மேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மேட்ல இதான் மேட்னா நடுவில் நிற்க கூடாது. அந்த மேட்டோட எண்டில் ஒரு அடி தள்ளி நிற்கணும். ஏன்னா கால் வந்து பின்னால போகும். அப்போ உங்களுக்கு அந்த மேட் வந்து கடைசி வரைக்கும் வரணும். அதனால என்ன பண்ணுங்கன்னா, மேட் இருக்குன்னா அது வந்து ஒரு அடி முன்னால பாருங்க. இதான் பொசிஷன். அதில் முன்னால செஞ்சு காமிக்கிறேங்க. இது நம்பர் 1. இப்படி நிற்கணும். நமஸ்காரம். இது நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், கையை லேசா மேல தூக்கி பாருங்க. மூச்சு இழுத்துட்டே மேல போகணும். மூணாவது ஸ்டெப், அங்கிருந்து கீழே வரணும். கீழே வரும்போது பாருங்க, ஒரு சில பேருக்கு இவ்வளவுதான் வரும். பரவாயில்ல, தலை தொங்க போட்டிருக்கணும், தாடை நெஞ்ச தொட்டிருக்கணும். முடிஞ்சதுன்னா கை கீழே வரைக்கும் போகணும். பாருங்க, கட்டை வரல தொடலாம். இது மூணாவது பொசிஷன். ஒரு சில பேருக்கு முடியலன்னா இவ்வளவு வச்சா போதும், கீழே போக முடியல, பரவாயில்ல, இதுதான் உங்க பொசிஷன். மூட்டு மட்டும் மடங்கக்கூடாது, நேரா இருக்கணும். இது மூணாவது பொசிஷன். யாருனால முடியுமோ எவ்வளவு தூரம் கீழே போக முடியுமோ போகலாம். நாலாவது பொசிஷன், மூட்டை மடக்கி பாருங்க, இந்த ரெண்டு காலுக்கு பக்கத்துல கையை வைக்கணும். நாலாவது பொசிஷன் வச்சு வலது காலை பின்னால தள்ளணும். தலை மேல இருக்கணும். இது நாலாவது பொசிஷன். இந்த மூட்டுகளை பின்னால மூட்டு சில பேருக்கு ஆகாயத்தில் இருக்கும், அப்படி இருக்கக்கூடாது, மூட்டு கீழ் இருக்கும். இது நாலாவது பொசிஷன். அப்புறமா சைட்ல உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேங்க. 5, இந்த காலை எடுத்து ஒரு பலகை மாதிரி நிக்கணும். பாருங்க, இப்படி நிக்கணும். கீழே வரக்கூடாது, மேலையும் போகக்கூடாது, ஒரு சாய் பலகை மாதிரி இருக்கணும். 5. 6, மூட்டை முதல்ல கீழே வைக்கணும். மார்பு தாடை கீழே வைக்கணும். நடுவில் கேப் இருக்கணும். பாருங்க, இங்க கேப் இருக்கணும் நடுவில். 6. 7, உடம்பு கீழே வச்சு பாம்பு மாதிரி நெளிஞ்சு மேல வரணும். 8, அப்படியே உள்நோக்கி போகணும். பாருங்க. 9, முதல்ல வலது காலை பின்னால கொண்டு போனீங்க இல்லைங்களா, இப்ப வலது காலை முன்னால கொண்டு வரணும். பாருங்க, எடுத்து அதே இடத்துல வைக்கணும். முதல்ல செய்யும் பொழுது வலது கால் பின்னால போயிருக்கும், இப்ப வலது கால் முன்னால வந்திருக்கும். அடுத்து 10, பழைய பொசிஷன். ரெண்டு காலும் ஒண்ணு சேர்த்து பாருங்க, நிக்கிறோம். 11, அதே சேம் பொசிஷன். 12, நமஸ்காரம். மொத்தம் 12 ஸ்டெப் முடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். இது வரைக்கும் நாம பாதி சூரிய நமஸ்காரம் தான் பண்ணிருக்கோம். மீதி எப்படின்னா, அதே மாதிரி காலு பாருங்க, இது சைட்ல செஞ்சுக்காங்க. 1, 2, 3, 4வது. இப்ப இடது கால் பின்னால போகணும். இதுதான் அடுத்த பாதி. இடது கால் பின்னால போகும். 5, சாய் பலகை. இப்படி போகக்கூடாது, இப்படி வரக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். 5. 6, மூட்டு மார்பு தாடை கீழே வைக்கணும். நடுவில் கேப் இருக்கணும். 7, உடம்பு கீழே வச்சு பாம்பு மாதிரி நெளிஞ்சு வரணும். 8, உள்நோக்கி போகணும். 9, இடது கால் முன்னால் வருது.
பாருங்க ரூல்ஸ் என்னன்னா எந்த கால் முதல்ல பின்னால போச்சோ அதே கால் முன்னால வரணும். 10 2 கால் முன்னால வருது. 11 12 ரிலாக்ஸ். இது ஒரு சுற்றுங்க. இன்னொரு முறை செய்யறேன், பார்த்துக்குங்க. 1 2 3 4. இந்த இடத்துல முக்கியமா பாருங்க, சில பேருக்கு கால் மேல தூக்கிட்டு இருக்கும், அப்படி இருக்கக்கூடாது, கீழே வச்சுக்கணும். 5 சாய் பலகை. 6 மூட்டு மார்பு தாடை. 7 பாம்பு. 8 உள்நோக்கி போறோம். 9 வலது கால் முன்னால வருது. 10 2 காலம் ஒன்று சேர்க்கணும். 11 12 ஓய்வு. இப்போ பரவாயில்லைங்க, ஒரு சில பேர் கொஞ்சம் தப்பா பண்ணாலும் அப்படிலாம் யோசிக்காதீங்க, முதல்ல ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் முதல் தடவை அப்படிதான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், இது தெரியலையே பக்கத்தில் பார்த்துக்குங்க, என்ன பார்த்துக்குங்க, போக சரியா போயிடும். ஆரம்பிக்கலாம். 1 கால் சேர்த்து வச்சுக்கோங்க, நமஸ்கார முத்திரை. 2 கையை பின்னால கொண்டு போங்க. 3 முன்னால கொண்டு வாங்க. மூட்டு மடங்கக்கூடாது. முடிஞ்சதுன்னா கட்டை விரல தொடர ட்ரை பண்ணுங்க. தலை உள்நோக்கி இருக்கணும், தாடு நெஞ்சு தொட்டு இருக்கணும். 4 மூட்டை மடக்கி கால் பக்கத்துல கையை வச்சு வலது காலை பின்னால கொண்டு போங்க. என்ன பார்த்து பண்ணுங்க. தலை மேல் நோக்கி பார்க்கணும். 5 சாய் பலகை. 6 மூட்டு மார்பு தாடை, நடுவில் கேப் இருக்கணும். 7 பாம்பு மாதிரி வாங்க, உடம்பு கீழே வச்சு அப்படியே ஊருக்கு மேல வாங்க. 8 உள்நோக்கி போங்க. 9 வலது கால் முன்னால வரும், அதே பொசிஷன். 10 2 காலை முன்னால கொண்டு வாங்க, மூட்டு மடக்கூடாது. 11 உடம்பு பின்னால கொண்டு போங்க, கையை பின்னால கொண்டு போங்க. 12 நமஸ்கார முத்திரை. ஓய்வு. கால் அலமா வச்சு, உடம்பு லூசா வச்சு, கையை லூசா வச்சு, தலை குளிஞ்சு, மூச்சு காத்து உள்ள போறதையும் வெளியே வரதையும் வேடிக்கை பாருங்க. உட்கார்ந்து 2 நிமிஷம் ஓய்வு எடுத்துக்கணும். கை ரெண்டும் சின்முத்ரா, தொடைக்கு மேல வச்சுக்கோங்க, முதுகு நேரா வச்சுக்கோங்க, கண்ணை மூடிக்குங்க. 2 நிமிஷம் ரெஸ்ட்.
திறந்துக்குங்க.